சோ இமேஜின் திஸ். நேஷனல் ஹைவேஸ் அதாவது NH வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட ரோட் நெட்வொர்க்ல வெறும் 2% தான். ஆனா ஒட்டுமொத்த ரோட் ஃபெட்டாலிட்டிஸ்ல 30% விபத்துகள் அங்கேதான் நடக்குது. ஆமா, அந்த 2% vs 30% ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் மெட்ரிக். எக்ஸாக்ட்லி. இந்த டெட்லி மேத்த சுப்ரீம் கோர்ட் சமீபத்துல மிக தீவிரமா எடுத்திருக்காங்க. நீங்க UPSC, பேங்கிங், SSC இல்லனா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிற ஆஸ்பிரண்டா இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு மிக மிக முக்கியம். இன்று நாம 29th ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக்குக்குள்ள ஒரு முழுமையான டீப் டைவ் பண்ண போறோம். சோ ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். கண்டிப்பா. இந்த தகவல்களை வெறும் செய்திகளா பார்க்காம பரீட்சை நோக்கில எப்படி அனலைஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ரைட் டு சேஃப் டிராவல அவங்க ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அது இன் ரீஃபலோடி ஆக்சிடென்ட் வழக்கின் பின்னணியில வந்த தீர்ப்பு தானே, அந்த ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா ஃபேட்டாலிட்டியில உள்ளடக்கிய கேஸ். கரெக்ட். ஆர்டிகல் 21ல இது சேர்த்தது மட்டும் இல்லாம பிராக்டிகலா விபத்துகளை குறைக்க ஒரு 5 பாயிண்ட் ஸ்ட்ரிக்ட் மேண்டேட் செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஓ, வெறும் அறிவுரை மட்டும் இல்லாம செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்களா? ஆமா. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், முதலாவது பாயிண்ட் வந்து பேன் ஆன் அன்ஆத்தரைஸ்ட் தாபாஸ் அண்ட் ஈட்டரிஸ் ஆன் ரைட் ஆஃப் வே, அதாவது ROW. ஏன்னா ஹைவேக்கு மிக அருகில் இருக்கிற இந்த கடைகளால தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் திடீர்னு ஓரங்கட்டப்பட்டு விபத்துகள் நடக்குது. அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். ஆமா. ரெண்டாவது, இப்படிப்பட்ட சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற 60 டே ரிமூவல் டெட்லைன் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது, NHAI அப்ரூவல் இல்லாம நோ நியூ லைசன்சஸ் ஆர் NOCs. ரைட். அப்போ புதுசா எதுவும் கட்ட முடியாது. எக்ஸாக்ட்லி. நான்காவது வந்து டெசிக்னேட்டட் பேஸுக்கு வெளியே ஹெவி வெஹிக்கிள் பார்க்கிங் பேன். அப்புறம் ஐந்தாவது, இதையெல்லாம் கண்காணிக்க மாவட்ட அளவுல கிரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹைவே சேஃப்டி டாஸ்க் ஃபோர்சஸ். வாவ், இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேண்டேட் தான். மெயின்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் பாயிண்ட். ஹைவே சேஃப்டில இருந்து கொஞ்சம் நகரங்களுக்குள்ள வருவோம். அர்பன் கவர்னன்ஸை பொறுத்தவரை மோஹுவா மற்றும் நீத்தி ஆயோக் இணைந்து மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட், அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆமா, இதை யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கத்தார் வெளியிட்டார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம்வொர்க். ஏன் சொல்றீங்க? ஏன்னா இந்தியாவின் மேக்ரோ டார்கெட்ஸ் ஆகிய விக்சிட் பாரத் 2047 மற்றும் 30 ட்ரில்லியன் எக்கானமியை அடைய நகரங்கள் தான் முக்கியமான growth engines. ஆனா இந்த இலக்கை அடைய 3 பெரிய சவால்கள் இருக்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓ, அந்த 3 சவால்கள் என்னென்ன? ஒன்று வந்து வீக் ஆர் ஃப்ராக்மெண்டட் லீடர்ஷிப், அதாவது பல துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை. 2, கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி, நகர பஞ்சாயத்துகளிடம் போதுமான நிதி ஆதாரம் இல்லை. 3 வந்து கெப்பாசிட்டி கேப்ஸ், அதாவது டெக்னாலஜி மற்றும் மேன் பவர் பற்றாக்குறை. ரைட். இது பேங்கிங் அண்ட் UPSC மெயின்ஸ்க்கு எப்படி கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எழுத ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்டேட் லெவல் ஆக்ஷன்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, அவங்களோட அந்த 10-year வாரண்டி மாடலை பத்தி சொல்றீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. UP அரசு அவங்களோட JJM ரூரல் வாட்டர் ஸ்கீம்ஸ்ல இந்த 10-year வாரண்டி மாடலை கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனிஷியேட்டிவ் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஆக்சுவலி இது ஒரு பெரிய மாடல். ஏன்னா முன்னாடி ஒரு கான்ட்ராக்டர் பைப் கட்டினா ஒரு வருஷத்துல உடைஞ்சா கேட்க ஆள் இருக்காது. ஆனா இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். கரெக்ட். சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அறிவித்த ஜல் அர்ப்பண் திட்டத்தின் கீழ் இதை நேரடியாக கிராம பஞ்சாயத்துக்கு மாத்திட்டாங்க. இதோட KPI பாத்தீங்கன்னா 33,000+ சோலார் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. And most importantly 52% மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட் நடந்திருக்கு. வாவ், 52% காஸ்ட் கட், அது ஹியூஜ். இதே போல மொபிலிட்டி செக்டர்லயும் ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் நடக்குது. மகாராஷ்டிரால பாரத் டாக்ஸி அப்படின்னு ஒன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆமா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் ஆப், அதாவது MSCS ஆக்ட் 2002 கீழ் பதிவு செய்யப்பட்ட கட்டமைப்பு. இது பியூஷ் கோயல் Feb 5, 2026 அன்று மும்பைல தொடங்கி வைத்தார். சோ இது மத்த கார்ப்பரேட் ரைட் ஹேலிங் ஆப்ஸ்ல இருந்து எப்படி மாறுபடுது? கார்ப்பரேட் ஆப்ஸ்ல டிரைவர்ஸ் 25% முதல் 30% வரை கமிஷன் கொடுக்கணும். ஆனா பாரத் டாக்ஸில டிரைவர்ஸ்க்கு 0 கமிஷன் மற்றும் நோ சப்ஸ்கிரிப்ஷன். அது போக 5 lakh rupees ஃப்ரீ இன்சூரன்ஸ் மற்றும் முத்ரா லோன்ஸ் கிடைக்குது. நிஜமாவா? இது டிரைவர்ஸ்க்கு ரொம்பவே லாபகரமான ஒரு விஷயம் தான். இதோட ஆரம்ப மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. 25,000 ரைட்ஸ் பர் டே, 17 lakh customers and 50 lakh users வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், ஐ நீட் டு பிளே டெவில்ஸ் அட்வொகேட் ஹியர்.
கார்ப்பரேட் ரைட் ஹெயிலிங் ஆப்ஸ்க்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டிங் இருக்கு. அவங்களுக்கு போட்டியா இந்த கோஆபரேட்டிவ் மாடல் எப்படி நிலைத்து நிற்கும்? அதுதான் இதில் உள்ள ஸ்மார்ட் டிசைன். டிரைவர்ஸ்க்கு ஜீரோ கமிஷன் அப்படிங்கறதால அவங்க ரைட் கேன்சலேஷன்ஸை கணிசமா குறைப்பாங்க. கார்ப்பரேட் ஆப்ஸ்ல மெயின் பிரச்சனையே டிரைவர் கேன்சலேஷன் தானே. ஆமா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ரைட். MSCS ஆக்டின் கீழே இயங்குறதால இது டிரைவர்ஸால் நிர்வகிக்கப்படும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஈகோசிஸ்டம். டிரைவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா இருக்கும்போது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தானாகவே மேம்படும். மேக் சென்ஸ். மொபிலிட்டிலேருந்து கொஞ்சம் டூரிசம் பக்கம் போவோம். IRCTC பாரத் பூட்டான் டூர் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு 14-day மிஸ்டிக் மவுண்டன் டூர். இது நியூ டெல்லியிலிருந்து தொடங்குது இல்லையா? எந்த ட்ரெயின்ல? ஆமா, ஃப்ரம் நியூ டெல்லி. இதுக்கான ட்ரெயின் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ஏசி டூரிஸ்ட் ட்ரெயின். இதோட ரூட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். கேளுங்க: குவாஹத்தி, ஷிலாங், சிராபுஞ்சி, ஹசிமாரா, பூ அண்ட் சோலிங், திம்பு, புனாகா அண்ட் பாரோ. ரைட். இதோட காஸ்ட் பெர் பர்சன் என்ன நிர்ணயிச்சிருக்காங்க? இதோட KPI பாத்தீங்கன்னா 1.16 lakh to 1.5 lakh per person. ரயில்வே எக்ஸாம்ஸ்ல இந்த ஸ்பெசிபிக் ரூட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பா. So now if we zoom out to the macroeconomic picture. Yes. Here's where it gets really interesting. Niti Ayogin DPI at 2047. The Roadmap to Prosperity Report. இது இந்தியாவின் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட். இவங்க வச்சிருக்கிற எக்கனாமிக் கோல்ஸ் ரொம்பவே ஆம்பிஷியஸ் ஆனது. என்ன கோல்ஸ் வச்சிருக்காங்க? 30 trillion எக்கானமி மற்றும் 18,000 per capita income by 2047. இதை எப்படி சாதிக்க போறாங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPI மூலமா. ஓ, அதாவது DPI 1.0 மாடல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. DPI 1.0 ஃபவுண்டேஷன். இது ஆதார் அண்ட் UPI ஃபார் 1.3 பில்லியன் பீப்புள் அப்படிங்கிற வெற்றிகரமான மாடல். இப்போ ஃபேஸ் 1, அதாவது 2025-2035ல DPI 2.0 உருவாக்குறாங்க. அப்புறம் ஃபேஸ் 2 2035-2047ல DPI 3.0. வெயிட், DPI 1.0 ஆதார் மற்றும் UPIனா DPI 2.0 மற்றும் 3.0ன ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? அதோட கோர் பில்லர்ஸை டேட்டா செக்யூரிட்டி, ட்ரஸ்ட், இன்டர்ஆப்பரபிலிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. அதாவது விவசாயிக்கு லோன் கிடைப்பது முதல் MSMEகளுக்கான சப்ளை செயின் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ஆக்குறது. கரெக்டா? ஆமா. இதற்கான செக்டோரியல் ஃபோக்கஸ் முக்கியமா 4 துறைகள்ல இருக்கும்: MSME, அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் ஹியூமன் டெவலப்மெண்ட். சூப்பர். இந்தியாவின் இந்த டிஜிட்டல் growth உலகம் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இன்டர்நேஷனல் டிப்ளமசில நமக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்குது. உதாரணமா 4th இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட் பாத்தீங்கன்னா, அதாவது IAFS 4. ஆமா, மே 31, 2026 அன்று நியூ டெல்லியில நடைபெற இருக்கு. இதோட பார்ட்னர் யாருன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் கமிஷன். இந்த சம்மிட்டோட தீம் தேர்வுகளுக்கு மிக மிக முக்கியமானது. இது IAPSIRT. இது ஒரு ஆக்ரோனிம். ஓ, அதோட விரிவாக்கம் என்ன? S for Strategic Partnership, P for Partnership, I for Innovation, R for Resilience, I for Inclusive and T for Transformation. இது ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படியே மனப்பாடம் செஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பா. அதே போல UNGA பிரசிடென்ட் அனலினா பெர்பாக் இந்தியாவுக்கு தனது முதல் விசிட்டை மேற்கொண்டிருக்காங்க. ஆமா, அவங்க EAMS ஜெய்சங்கரை சந்தித்து டிஜிட்டல் கவர்னன்ஸ் கொடுத்து விவாதிச்சாங்க. இங்கிருந்து அவங்க சீனாவுக்கு சென்று வைஸ் பிரசிடென்ட் ஹான்செங் மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கிய ஏப்ரல் 29-30 தேதிகளில் சந்திக்க உள்ளாங்க. ரைட். குளோபல் டிப்ளமசியை தொடர்ந்து நம்ம பைலாட்ரல் ட்ரேட் அண்ட் கஸ்டம் பேக்ட்ஸை பார்ப்போம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய FTA கையெழுத்தாகியிருக்கு. இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓ, பியூஷ் கோயல் மற்றும் டாட் மிக்லே கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தம் தானே? எக்ஸாக்ட்லி. இதோட ஹைலைட்ஸ் ரொம்பவே பெருசு. இந்தியாவுக்கு 100% டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் ஆன் 8,284 டேரிஃப் லைன்ஸ் கிடைச்சிருக்கு. இது நிஜமாவே ஒரு மேசிவ் வின். பதிலுக்கு நியூசிலாந்து அவங்க மார்க்கெட்ல 70.03% லிபரலைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 118 சர்வீஸ் செக்டர்ஸ்ல ஒப்பந்தமாயிருக்கு. இந்தியர்களுக்காக 5,000 ஸ்கில்ட் இந்தியன் வீசாஸ் வழங்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் ஒன்னு இருக்கு. நியூசிலாந்து 15 இயர்ஸ்ல $20 billion முதலீடு செய்ய போறாங்க. ஓ வாவ்! எந்தெந்த துறைகள்ல? முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல், ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் ஆயுஷ் துறைகள்ல. இது ரொம்ப பெரிய விஷயம். நியூசிலாந்து ஒரு பக்கம்னா, ஆப்பிரிக்கா நாடான கென்யாவுடனும் நாம் ஒரு கஸ்டம்ஸ் பேக்ட் செஞ்சிருக்கோம்.
இந்தியா கென்யா கஸ்டம்ஸ் கோஆபரேஷன் MOU. இது நைரோபியில நடந்த 10th JTC மீட்டிங்ல கையெழுத்தானது கரெக்டா? ஆமா, இத ராஜேஷ் அகர்வால் மற்றும் ரெஜினா ஓக்யோத் ஓம்பம் தலைமையேற்று நடத்துனாங்க. அதிகாரப்பூர்வமா கையெழுத்திட்டது யோகேந்திர கார்க் மற்றும் லிலியன் யவண்டா. இதோட முக்கிய நோக்கமே ஃபாஸ்டர் கிளியரன்ஸ் தான். எந்தெந்த கீ செக்டர்ஸ்ல? ஃபார்மா, அக்ரிகல்ச்சர், ஃபின்டெக், டிஜிட்டல் இன்ஃப்ரா மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி. ரைட். ட்ரேட் பேக்ட்ஸ் ஒரு புறம் இருக்க, என்வைரன்மெண்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் இனிஷியேட்டிவ்ஸும் ரொம்ப வேகமா நடந்து வருது. இந்தியா லெட் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸான ISA, CDRI மற்றும் GBAல இப்ப ஜார்டன் நாடும் இணைஞ்சிருக்கு. அந்த பேப்பர் ஒர்க்க அம்பாசிடர் யூசப் அப்துல்கானி மற்றும் டாக்டர் நீனா மல்ஹோத்ரா நிறைவு செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அண்ட் ஹெரிட்டேஜ் பத்தி பேசும்போது யுனெஸ்கோ புதிதாக 12 நியூ குளோபல் ஜியோ பார்க்ஸை சேர்த்திருக்காங்க. இதோட சேர்த்து இப்போ உலகத்துல டோட்டல் 241 சைட்ஸ் 51 கண்ட்ரீஸ்ல இருக்கு. இதுல தேர்வுக்கு குறிப்பா எதை நினைவுல வச்சுக்கணும்? தெஹர் டுனீஷியா, இது அந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் எவர் ஜியோ பார்க். மற்றபடி பிரான்ஸ், அயர்லாந்து, போர்ச்சுகல், ரஷ்யா, சைனா, ஜப்பான், மலேசியா, யுருகுவே ஆகிய நாடுகளின் ஜியோ பார்க்ஸும் இந்த புதிய பட்டியல்ல இருக்கு. சூப்பர். ஓகே, இப்போ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவும் முக்கியமான பிடிச்சமான ஃபின்டெக் அண்ட் எக்கானமி செக்ஷனுக்கு வருவோம். UPI அண்ட் ஃபோன்பே மார்ச் 2026 மைல்ஸ்டோன்ஸ். எண்களை கவனமா கேளுங்க. இதுல ரொம்ப பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிருக்கு. ஆமா, டோட்டல் UPI டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 22.64 பில்லியன். அதோட ஓவரால் வேல்யூ பாத்தீங்கன்னா 29.53 lakh crore. இது ஒரு ஸ்டாகரிங் நம்பர். நிஜமாவே. அண்ட் இந்த 22.64 பில்லியன் பரிவர்த்தனைகள்ல ஃபோன்பே ஒரு வரலாற்று மைல்கல்ல எட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப் டு கிராஸ் 10B. வாவ், 10 பில்லியனா? ஆமா. அவங்க தனியா 10.50B டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து 46.4% இன் வால்யூம் மற்றும் 49.1% இன் வேல்யூ. ஃபோன்பேவின் CEO வந்து சமீர் நிகம். ஃபோன்பேக்கு அடுத்தபடியா ஜிபே 7.53B, பேடிஎம் 1.77B, நாவி 800M, கிரெட் 340M மற்றும் பிம் வெறும் 200M பரிவர்த்தனைகளை செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. NPCI பாலிசியில எந்த ஒரு ஆப்பும் 30% மார்க்கெட் ஷேருக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா ஃபோன்பே அண்ட் ஜிபே ரெண்டும் சேர்ந்து 80%க்கு மேல வச்சிருக்காங்களே. கரெக்ட். ஏன்னா அந்த 30% மார்க்கெட் ஷேர் கேப் ரூல் இன்னும் அன்என்ஃபோர்ஸ்ட் ஆக தான் இருக்கு. அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. ஓ, ஐ சி. சரி, அடுத்ததா NBFC அப்டேட்ஸ். RBI வந்து மோபிக்விக் NBFC லைசன்ஸ்க்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதோட அஃபிஷியலி ரெஜிஸ்டர்ட் நேம் மோபிக்விக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். இதோட ரெகுலேட்டரி கிரைட்டீரியா படி அவங்க மினிமம் நெட் ஓன்ட் ஃபண்ட், அதாவது NOF ஆஃப் Rs 10 crores மெயின்டைன் பண்ணணும். இதற்கான டெட்லைன் மார்ச் 31, 2027. ரைட். கார்ப்பரேட் டீல்ஸை பொறுத்தவரை 2 முக்கிய செய்திகள் இருக்கு. ஒன்று வந்து ONGC பெட்ரோகெமிக்கல்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர். இதுல ONGC, MRPL, ஓபால் ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்துள்ளன. மற்றொன்று என்ன? சிட்மா ரோல்ஸ் ராய்ஸ் ஏரோஸ்பேஸ் டீல். இது ஒரு 7-year ஒப்பந்தம். இதோட மதிப்பு 3800 கோடி ரூபாய். ரொம்ப பெரிய டீல் தான். ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் செக்டர்ல டெக்னாலஜி வளர வளர சைபர் செக்யூரிட்டி அச்சுறுத்தல்களும் வளருது. அதுக்காக கவர்மெண்ட் AI ரிஸ்க் பேனல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஓ, இதை யார் வழி நடத்துறது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் தலைவர் CS செட்டி. இந்த ரிஸ்க் பேனல் ஸ்பெசிஃபிக்கா எதை கண்காணிக்க போறாங்க? ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனத்தோட மீத்தோஸ் AIயால ஏற்படும் ஏஜென்டிக் பிஹேவியர், சைபர் த்ரெட்டை கண்காணிக்கிறாங்க. ஏஜென்டிக் பிஹேவியர் அப்படின்னு என்ன? அதாவது AI வெறுமனே நாம கேட்கறதுக்கு பதில் சொல்றதோட நிக்காம தானே முடிவுகளை எடுத்து ஒரு ஹியூமன் ஏஜென்ட் போல செயல்படுறது. வங்கிகளின் சர்வர்கள்ல இப்படி ஒரு AI புகுந்து செயல்பட்டா அது மிகப்பெரிய ஆபத்து. That sounds straight out of a sci-fi movie. ஆமா. அதனாலதான் பேங்க்ஸ் mandated to report incidents immediately to certain அப்படின்னு கடுமையான உத்தரவு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. டெக்னாலஜியில நடக்கிற இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூனா அது ஸ்பேஸ் டெக் தான். ஸ்கைரூட் விக்ரம் 1 ராக்கெட். ஓ, தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி இத கொடியசைத்து தொடங்கி வச்சாரே. எக்ஸாக்ட்லி. மேக்ஸ்கியூ ஹைதராபாத்ல இருந்து SDSC ஸ்ரீஹரிகோட்டா வரை தொடங்கி வைத்தார். இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட். இதோட பேலோட் கெப்பாசிட்டி 350 kg LEO, அதாவது லோ எர்த் ஆர்பிட். ஸ்பேஸ போல கிரீன் டெக் அண்ட் பயாலஜிலையும் புதுமைகள் நடந்திருக்கு. சிக்கந்தராபாத் UPல ராக்லிங்க் இந்தியா லயன் பிளான்ட் அமைக்கப்பட்டிருக்கு.
இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் லயன் அண்ட் ரேர் எர்த் பிளான்ட் கரெக்டா? ஆமா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல பயன்படுத்தப்படும் R2 டெக், அதாவது ரீசைக்ளிங் டெக்னாலஜி 98% எஃபிஷியன்சி கொண்டது. வாவ், 98% எஃபிஷியன்சினா ரொம்பவே அதிகம். ரைட். பயாலஜில பாத்தீங்கன்னா மேற்கு இந்தியாவுல புதிய வகை ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவை ஃபேமிலி சால்டிசிடையை சேர்ந்தவை. அதோட சயின்டிஃபிக் பெயர்கள் என்ன? 2 இருக்கு. ஒன்னு மோக்ரஸ் ஷுஷ்கா, இது ராஜஸ்தான் மற்றும் குஜராத்ல கண்டுபிடிச்சாங்க. 2வது மோக்ரஸ் பூனே, இது மகாராஷ்டிரால கண்டுபிடிக்கப்பட்டது. சூப்பர். சோ இப்ப மீடியா அண்ட் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்கு வருவோம். ஆகாஷ்வாணி at 90 கான்டெஸ்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட சிக்னேச்சர் டியூன் போட்டிக்கு 30,000 rupees ஃபர்ஸ்ட் பிரைஸ் மற்றும் ஜிங்கிள் போட்டிக்கு 20,000 rupees ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, டிஃபென்ஸ்ல என்ன அப்டேட்? INS சுனைனா, அதாவது iOS சாகர் டிப்ளாய்மெண்ட் வந்து சங்கி நாவல் பேஸ் சிங்கப்பூர்ல 4th போர்ட் காலாக சென்றுள்ளது. இதோட கமாண்ட் ஆஃபீஸர் வந்து CMDR சித்தார்த் சௌடரி. ரைட். ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன்ஸ்ல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. கிரிக்கெட்ல விராட் கோலி ஃபர்ஸ்ட் டு ஹிட் 9,000 IPL ரன்ஸ். இது அவரோட 275th மேட்ச்ல நடந்திருக்கு. ஒரு phenomenal achievement. ஆமா. பேட்மிண்டன்ல PV சிந்து எலெக்டட் சேர் ஆஃப் BWF அத்லெட்ஸ் கமிஷன். அப்புறம் பாரா ஸ்போர்ட்ஸ் நிர்வாகத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கு. பாராஷூட்டிங் கவர்னன்ஸ் டிரான்ஸ்ஃபர், அதாவது இன்டர்நேஷனல் பாராலிம்பிக் கமிட்டி IPC வசம் இருந்த நிர்வாகம் இப்போ இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ISSF வசம் மாறி இருக்கு. Very nice. We are on the final stretch. Section 7. Appointments, Legacy and Observances. நீதி ஆயோக் ரீகான்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு. புதிதாக அசோக் குமார் லாஹிரி வைஸ் சேர்மனாகவும் டாக்டர் கோபர்தன் தாஸ் ஃபுல் டைம் மெம்பராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகே, சேல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆமா, சேல் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அதாவது CVO-வாக திலீப் குமார் நியமிக்கப்பட்டிருக்கார். அண்ட் 13th சுர் ஜோத்ஸ்னா நேஷனல் மியூசிக் அவார்ட்ஸ்ல சுமித்ரா குஹா மற்றும் பண்டிட் லக்ஷ்மண் கிருஷ்ணராவ் பண்டித் ஆகியோர் விருது பெற்றுள்ளனர். இதுல சில ஆளுமைகளின் மறைவை நாம் ஆழ்ந்த மரியாதையோடும் பதிவு செய்யணும். ஒன்னு வந்து குர்பாக் சிங் கிரேவல் 1942-2026. இவர் ஒரு லெஜெண்டரி இந்தியன் ஹாக்கி பிளேயர் மற்றும் 1968 ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் மெடலிஸ்ட். ஓ, இன்னொருத்தர் யாரு? ரகுராய் 1942-2026. இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னு அழைப்பாங்க. பத்மஸ்ரீ 1972ல வாங்கினவர் அண்ட் மேக்னம் போட்டோஸ்ல நாமினேட் ஆன முதல் இந்தியர் இவர்தான். ரொம்ப பெரிய லெஜெண்ட்ஸ். இறுதியா குளோபல் அப்சர்வேஷன்ஸ். April 25th வந்து வேர்ல்ட் பெங்குவின் டே மற்றும் வேர்ல்ட் வெட்டரினரி டே. April 26th வந்து இன்டர்நேஷனல் செர்னோபில் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே மற்றும் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. April 29th வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் டே. இந்த தினங்களின் தீம் மற்றும் ஆரிஜினை ஆஸ்பிரன்ஸ் நிச்சயம் ஸ்லைட்ல உள்ளபடி மனப்பாடம் செய்துக்கணும். கண்டிப்பா. So what does this all mean? இவ்ளோ நேரம் கேட்ட தகவல்களை ஒரு குவிக் டெஸ்ட் செய்து பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு இன்டராக்டிவ் குவிஸ். ஆஸ்பிரன்ஸ், நான் கேள்வியை கேட்பேன். எக்ஸ்பர்ட் பதில் சொல்லதுக்கு முன் அந்த வினாடிக்கான பதில உங்க மனசுல சொல்லி பாருங்க. The clock is ticking in your head. Question 1. Under which article did the Supreme Court declare right to safe road travel? அது வந்து Article 21, Right to Life. Excellent. Question 2. What is the value of New Zealand's 15-year investment commitment in the new FTA? பியூஷ் கோலார் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தம்? இதற்கான பதில் $20 billion. Question 3. Who leads the new Gov panel assessing risks from the anthropic mythos AI? அந்த agentic behavior கண்காணிக்க SBI-இன் முன்னாள் தலைவர்? CS City. Perfect. Question 4. What are the scientific names of the 2 new jumping spider species found in India? Salticidae family-ய சேர்ந்த அந்த 2 சிலந்திகள்? மோக்ரோஸ் ஷுஷ்கா மற்றும் மோக்ரோஸ் பூனே. Question 5. Which state launched the 10-year warranty model for JJM rural water schemes? 33,000க்கும் மேற்பட்ட சோலார் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் செய்த மாநிலம்? உத்தர் பிரதேஷ், அதாவது உத்தர் பிரதேஷ். கடைசி கேள்வி. Question 6. What is the exact acronym theme for the 4th India-Africa Forum Summit, அதான் IAFS 4? இது வந்து IP Spirit. Spot on. So if we connect this to the bigger picture, இன்று நாம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஒண்ணா சேர்த்து பாருங்க. ஒரு புறம் ஆண்ட்ரோபிக்ஸ் மித்தோஸ் போன்ற அட்வான்ஸ்ட் AI-ய கட்டுப்படுத்த கவர்மெண்ட் ரிஸ்க் பேனல்ஸ்,
மறுபுறம் நியூசிலாந்து, கென்யா போன்ற நாடுகளுடனான பில்லியன் டாலர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இதற்கு நடுவில் நீதி ஆயோக்கின் டிபிஐ மூலமான 30 ட்ரில்லியன் எக்கானமி இலக்கு. அதாவது இதெல்லாம் தனித்தனி நியூஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இவை அனைத்தும் ஏதோ தனித்தனி செய்திகள் அல்ல. இந்தியா எப்படி டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் குளோபல் டிப்ளோமசியை ஒருங்கிணைத்து தன்னை 2047க்குள் ஒரு குளோபல் சூப்பர் வாராக கட்டமைத்து வருது என்பதன் மாஸ்டர் பிளான் இது. இந்த கட்டமைப்பை நிர்வகிக்கப் போகும் எதிர்கால அதிகாரிகளாகிய நீங்க வெறும் தரவுகளை மனப்பாடம் செய்யாம அதோட பின்னால் இருக்கும் இந்த விஷனை புரிஞ்சுக்கணும். That is a powerful thought to leave with. Aspirants, இந்த கரண்ட் அஃபேர்ஸின் ஆழத்தை உணர்ந்து படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது போல உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மற்றும் PDF நோட்ஸை உடனுக்குடன் பெற தயவு செஞ்சு நமது டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டீப் டைவை இதோட முடிச்சுக்கலாம். கீப் லேர்னிங், கீப் புஷிங் யோர் லிமிட்ஸ்.